வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணுமா? எப்படி? எந்த காரியத்தை ஒரு நம்பிக்கையோட செய்யணும். ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னால நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை இது நஷ்டம் அடைஞ்சிருமோ, இந்த தொழில் மூலியம் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ அப்படிலாம் தொடங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தொழிலை தொடங்கினாலே ஒரு நம்பிக்கை வேணும். எப்படி? விசுவாசம். இப்படி ஒரு நம்பிக்கை வந்து இது கண்டிப்பாக அந்த தொழில் லாபகரமாக என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கும். அந்த ஒரு நம்பிக்கை வேணும். அப்போ தான் என்ன செய்யும்? ஒரு மேன்மையான ஒரு காரியம் அனுபவிக்க முடியும். அதே இதில் கீழே பாருங்க, இது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். எவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்தாலும், இப்போ பண நஷ்டம், தொழிலில் நஷ்டம், பிரச்சனைகள், வியாதிகள், எவ்வளோ உபத்திரவத்தில் நீங்கள் இருக்கீங்களா? இப்போ பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் யோபு புஸ்தகத்தை எடுத்து போட்டா யோபு என்ன செய்யறோன்னா, அவர் பெரிய செல்வ சீமான். அந்த செல்வ சீமான்னா அவர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காருன்னா தமிழ்நாட்டில் தான் பெரிய கொடீஸ்வரர். அப்படிப்பட்ட செல்வ சீமானுக்கே பெரிய பிரச்சனை. எல்லா பணமும் ஒரே நேரத்தில் போயிட்டு பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. தன்னுடைய சரீரத்தில் மோசமான வியாதிகள், அவ்வளோ வியாதிகள் வந்து நிற்குது. பார்த்துடுங்க. அந்த நேரத்துலையும் அவர் அந்த உபத்திரவத்து நிமித்தமோ அவர் பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளால பொறுமையாக இருக்க முடியுமா? ஒரு வார்த்தை, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 9 வார்த்தை சொல்லுவோம். அப்போ எப்படின்னா ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 99 வார்த்தை பேசுவோம். அப்படின்னா எப்படி பொறுமை இருக்கும்? ஒரு பஸ்ஸுக்கு பொறுமையாக இருக்க முடியுதா? ஒரு வேலை காரியத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம், பொறுமையாக இருக்க முடியுமா? எடுத்தோம் கமுத்தோன்னு எல்லா காரியத்தையும் வீணாக்குறது. ஹல்லேலூயா. அப்படி செய்யவே கூடாது. ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? அதில் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம பொறுமையாக இருக்கிறோமா? எத்தனை பேர் ஸ்கூலில், காலேஜில், வீட்டில், வேலை செய்கிற இடங்களில் பொறுமையாக இருக்கிறவங்க எடுத்து சாடி விழுறீங்களா மற்றவங்க மேலே? ஹல்லேலூயா. அப்படி செய்யவே கூடாது. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நம்ம உண்மையாக தான் செஞ்சுருப்போம். அவங்க வந்து தவறாக பேசுவாங்க. யாரும் எப்படி சொல்லிட்டுமே ஒரு நாள் உண்மை வந்து ஜெயிக்க தான் செய்யும். பிள்ளைகளே, பொய் தோற்று போவோம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், அந்த உபத்திரம் வியாதியாக இருக்கலாம், கடன் நெருக்கடி, பிஸ்னஸ் லாஸ், என்னவோ பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது இல்லை, உங்களுடைய காரியம் உங்களுக்கு தெரியும். அதில் ஆண்டவர் பொறுமையாக இருங்க. யோபையை காட்டி அவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, யோபையக்க பிந்தின நிலைமை காட்டிலும், அவர் எப்படி? முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாக, இரட்டாந்தரியான ஆசீர்வாதம். இதுக்கு முன்னால அவர் 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவர்னா இப்போ என்னது 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவர். இதுக்கு முன்னால 50 லட்சம் ரூபாய் இவர் பேங்க் பேலன்ஸ்ல இவர் எவ்வளவு வச்சிருக்காரு? ஒரு 10 லட்சம் ரூபா, 50 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா, எத்தனை கோடி வச்சிருப்போமே, அதை இரட்டாந்தரியா ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருன்னா, நம்ம பொறுமையா இருக்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்களே, பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாரு. கரெக்டா ஏற்ற வேலை வரும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தேவப்பிள்ளைகளே, 12ஆம் வசனத்துல நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏதாச்சும் ஆபத்து, நாச மோசங்கள், ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, எல்லாம் இழப்பு, அந்த ஒருவேளை மரணத்துக்கு நேர்வான பிரச்சனைகள் இருக்கும். ஒருவேளை சிலரை நமக்கு நேசிக்கிற சில ஜனங்களை நம்ம இழந்திருப்போம். தேவப்பிள்ளை, ஒண்ணுங்க, ஜெபத்தில் தரித்திருங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க சோர்ந்து போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகள், சிங்கத்துக்கு பிள்ளைகள், ஒரு குறைவில்லாம ஆண்டவர் நடத்துவார் எந்த சூழ்நிலையிலும். இன்னொன்று யோசனை, ரூத் 10ஆம் அதிகாரம் 3:10 நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். எப்படி? உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு. ஏதோ தானே இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடிவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னா, எந்த மனுஷன் அவன் அவரு இந்த ஜாதிக்காரரு, அந்த மதக்காரரு, அவர் வெளுத்த ஆளுக்காரு, அவர் கருப்பான ஆளு, அவர் வேற மதக்காரு, அப்படி கிடையாது. யாரு கூப்பிட்டாலும் ஏசப்பான்னு கூப்பிட்டா, ஒரு தாய்கிட்ட ஒரு பிள்ளைங்க கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க? அம்மானு கூப்பிட்டா, அந்த தாய் அவங்க வீட்டுல எந்த முனையில இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்தாலும் அம்மாங்கிற போது தான் பிள்ளையா இருக்குமோன்னு சொல்லி பக்கத்துல யாரோ வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டா கூட அந்த தாய் தகப்பன் உணர்வு எப்படி இருக்கும்? அம்மா அப்பாங்கும் போது அந்த சவுண்ட்ல ஓடி வந்து பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஆண்டவர் யாருன்னா நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு. நமக்கு என்னென்ன செய்யறாரு? நம்ம ஜெபத்துல உறுதியா இருந்து, ஆண்டவரே என் புருஷனுக்கு காரியத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் என்னுடைய வாழ்க்கையில என் புருஷன் மூலியம் பிரச்சனை இருக்கு, என் மனைவி மூலியம் ஒரு பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைங்க மூலியம் ஒரு பிரச்சனை இருக்கு, என் தாய் தகப்பன் மூலியம் ஒரு பிரச்சனை இருக்கு, என் மாமியார் மூலியம், என் மாமனார் மூலியம், என் தொழில் செய்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் ஏசப்பட்ட நம்ம சொந்த தாய் தகப்பனை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா
அம்மான்னு கூப்பிடுறோம்ல, அதான் ஏசப்பா ஏசப்பா எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யுங்கன்னு கூப்பிடும் போது அவர் அப்படி உருகி, நீங்க ஏசப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல, அவர் நீங்க அப்பா அம்மான்னு கூப்பிடுறீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளை அந்த வசனத்தை சரியா வாசிங்க. என்ன சொல்ற? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். எவ்வளவு போராட்டம் வந்தாலும், அந்த யோபையா எவ்வளவு போராட்டம் வந்த பிறகும் அவரு உறுதியா இருந்தார். ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம், ஏசப்பாவால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே முடியாது. ஏன்னா மனுஷன் சொல்லுவான் நாங்க இருப்போம்னு, நாங்க இருப்போம்னு சொல்லி அடுத்த நாள் இருப்பாங்கன்னா தெரியாது. ஆனா ஏசப்பா வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்து 24 மணிக்கூட நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு கண்கள் எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அதனால அம்மா அப்பா கூட சில நேரம் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல முடியாது. ஆனா நம்மளை படைத்த கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் படைத்த இந்த படைப்புகளையும் பார்க்கிறாரு, அவர் உருவாக்கின இந்த மனுஷனையும் பார்த்து கொண்டு இருக்காரு. அதனால இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் பார்க்கல, அதனால மறைஞ்சு யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிடலாம்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அது போல என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, ஒரு விடுதலை இல்லையா அப்படி மட்டும் நினைக்காதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். நம்ம காலம் வரும், ஏற்ற காலம் வரும்போது உங்களுக்கு உதவி செய்வார். உங்க புருஷன் உங்களை புரிஞ்சுக்கலையா, உங்க மனைவி புரிஞ்சுக்கலையா, உங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்கலையா, உங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கலையா, உங்க பிசினஸ் பார்ட்னர் புரிஞ்சுக்கலையா, உங்க கூட வேலை செய்யறவங்க இவ்வளவுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிடாம உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, நீங்க ஜெபிங்க. ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. ஏசப்பா நான் ஒரு 10 நாள் உங்களுடைய சமதல் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க, நான் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்வேன் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது அவர் செய்யாம இருக்க மாட்டாரு. ஏன்னா அவரை நீங்க தகப்பனும் தாயுமா ஏற்றுக்கொள்ளும் போது, எசப்பான்னு ஏற்றுக்கும் போது நம்ம அப்பாவா இருக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனும் இல்ல. தேவ பிள்ளை, சிலருக்கு தாய் இல்ல, சிலருக்கு தகப்பன் இல்ல, சிலருக்கு தாய் தகப்பனே இல்ல, சிலவங்களுக்கு பிள்ளைங்களே இல்ல, சிலவங்களுக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு அநாத ஆசிரமத்துல இருக்கிறாங்க. ஆசிரியர் தங்கி இருந்து சொந்த தாய் தகப்பன் இருந்தும் இல்லாதது போல வாழ்றாங்க. ஆனா நமக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் யோசிங்க, நீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்க? எல்லாரும் இருந்தும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, இல்ல பிரிஞ்சு இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவற்றை கேளுங்க, ஏசப்பாவே உங்களை தாய் தகப்பனுமா இருப்பாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை முதல் வசனமே பாருங்க, 12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா இருங்கள். நீங்க எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் இந்த உபத்திரவெல்லாம் ஒரு நாள் ஒரு விடிவு உண்டு, ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைப்பார்னு அந்த ஃபெய்த்ல விசுவாசத்தோட இருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன ஆண்டவர் ரட்சகமான இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் சரி செய்வார். உங்களுடைய எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வருவாரு. அது பிசாசுனால போராட்டமா இருக்கலாம், மனுஷியால போராட்டம், மனுஷனால போராட்டம், சிறு பிள்ளைகளால போராட்டம், பெரியவங்களால போராட்டம், வலதுபுறம் இடதுபுறம் சொந்த பந்தங்களால போராட்டம், எந்த போராட்டமா இருந்தாலும், யார் மூலியம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிசாசுனால வந்தாலும் அதை அடித்து முறித்து அந்த தடைகளை உடைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். தேவப்பிள்ளை உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். நீங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும், ஏசப்பா காலையில இல்ல, நீங்க இந்த நிமிஷம் இந்த ஜெபத்தை கேட்டு பார்த்து கொண்டு எந்த நிமிஷம் முழங்கால் படிக்கட்டு நீங்க ஜெபிங்க, உங்க போராட்டத்தை எல்லாம் மாற்றி வைப்பார், உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார். இப்போ ஆஸ்பத்திரியில இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா, ஏதோ வெளியே போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் உங்க பிள்ளைகள்? என்னதான் ஒருவேளை அம்மா அப்பா வெளியே இருந்தா போன் பண்ணி அடிக்கடி விசாரிப்பா, அம்மா எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி ஏசப்பாட்ட நீங்க போன் பண்ணணும் அவசியம். போன் பண்றதுன்னா என்ன செய்யுது? பிரேயர் பண்றது. ஆண்டவர் சமுதாய ஏசப்பா நீங்க தான் உண்மையான தெய்வம்னா எனக்கு இறங்குங்க ஏசப்பான்னு கேட்கும் போது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே போல அவர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன், நீ அறியாததும் எட்டாததுமான காரியம் செய்ய சொல்றாரு. ஏகப்பட்ட வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க கூப்பிட்ட குரலுக்கு இந்த உலகத்தை மனுஷனும் மனுஷன் ஒருவேளை வரமாட்டாங்க, யோசிப்பாங்க, முடிவு எடுப்பாங்க. உங்க பேக்ரவுண்ட் எப்படி, ஒரு ஹெல்ப் பண்ணா கூட இவங்க திருப்பி தருவாங்களா, இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதா, இல்ல ஜாப் இருக்குதா, ஏதோ யோசிப்பாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்தாங்க கூட. ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம 24 வரைக்கும் அவரோட சமூகத்தில் ஜெபிச்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளவு தேவையா இருந்தாலும் அவர் ஏசப்பா மனுஷர் கண்கள்ல, அதிகாரிகள் கண்கள்ல, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷன் கண்கள் தயவு கிடைக்க உதவி செய்ய சொன்னா யாரை கொண்டாவது தேவ மனுஷன் எலியாவுக்கு காகத்தை கொண்டு உதவி செஞ்சாரு, யாரை கொண்டாவது ஆண்டவர் உதவி செய்வார். உங்க வாழ்க்கையை பிரகாசிப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆண்டவர் நல்லவர், வல்லவர், சர்வலோகாதிபதி, அற்புதங்களின் தேவன். அவரு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதனால ஆண்டவர் சமுதாயம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபத்துல தரித்திருக்கணும். எனக்கு உடனே இந்த சமுதாயம் கிடைக்கணும்னு சொன்னா நீங்க உறுதியா ஜெபிக்கணும். உறுதியா ஜெபிக்காம நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஆண்டவர் தரவே மாட்டாரு. வேற யாரோ நமக்காண்டி பிரேயர் பண்ணுவாங்க நினைச்சிட்டு நீங்க இருக்க கூடாது. நீங்களும் ஜெபிக்கணும். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க கடனாளியா இருக்கிறோம். சரியா? என்ன ஜெபிப்போமா? ஜெபம்.
ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, ரோமன் 12 வசனத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் சொன்னீரப்பா. இந்த ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவரை அங்கீகரித்து இவங்க எப்பேற்பட்ட போராட்டத்திலே, நெருக்கடிகளை, பிரச்சனைகளை, வியாதிகள், உபத்திரவங்கள், பிசாசின் பிடிகள், குடும்பத்தில் பிரிவினையின் ஆவிகள், குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருந்தும் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்திருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனை பண்ணுகிற சூழ்நிலை, ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிற தேவன், மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல உருகிட செய்கிற ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. பிரிந்து கிடக்கிற புருஷன் மனைவி எத்தனை பேர் பிரிந்து வாழ்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க சேர்ந்து சமாதானமா வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. எகிப்தில் எந்த கொள்ளை வியாதியும் சந்ததி வரான்னு சொன்னீரே, இந்த சந்ததியில பலவீனங்கள் மத்தியில் இருக்க பிள்ளைகளை சுகத்தை கொடுங்க தகப்பனே. இசோபா, வருமானம் இல்லாத பிள்ளைகள் வருமானத்தை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, பீஸ் கட்ட முடியாத பிள்ளைகள் பீஸ் கட்ட உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில இந்த செய்தியை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளை வாழ்க்கையிலும் எப்போ ஏற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இசப்பா, அது போல உபத்திரத்தின் மத்தியிலும் பொறுமையா இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளதை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஜெபத்தில் பொறுமையா இருக்கிறதை செய்யுங்கப்பா. ஆண்டவர், உபத்திரப்படுகிற நேரத்துல எல்லாம் தேவன் என்னோடு இருக்கிறார், கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வார் என்று தைரியத்தோடு இந்த பிள்ளைகள் இருக்க உதவி செய்வீராக ராஜா. நீர் அப்படியே செய்து இந்த பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு விடுதலை கொடுத்து ஆற்றி தேற்றி அற்புதங்கள் செய்யுங்கப்பா, அதிசயங்கள் செய்யுங்கப்பா. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ ஜீவிக்க உங்களுக்கு உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.